நமஸ்காரம். மேஷ ராசி மற்றும் மேஷ லக்ன அன்பர்களுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு. அதாவது நம்ம டிசம்பர் மாதத்துக்கு வந்துட்டோம். இந்த 2024 எப்படி இருந்துச்சு, 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்றத தான் ரெண்டையுமே நான் சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நம்ம பலன்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா சனி லாபஸ்தானத்தில், குரு 2ஆம் வீட்டில், சூப்பர்ரா அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய நம்மளும் சொல்லியிருக்கோம். ஆனால் எல்லாருடைய மனசுலேயும் ஒன்று இருக்கு இல்லையா, என்னடா இது சனி 11ஆம் வீட்டில் அவ்வளோ சூப்பர்னாங்க, ஆனால் ரொம்ப பிரச்சனையாகவே இருக்கே அப்படின்றதெல்லாம் நினைக்கிறீங்க இல்லையா. அதுக்கு உண்டான விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதில் 7.5 சனி மேஷராசிக்கு அப்படின்றதுலே நிறைய ஃபோன் கால்ஸ் என்ன வருதுன்னா, மேடம் சனி நல்லா இருக்கும் போதே இவ்வளோ பிரச்சனை, இனி 7.5 சனி வேற வரப்போகுதுன்னா என்ன பண்ணுவோன்னே புரியலையே அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியமான பதிவு. சரி, நான் உங்களுக்கு ஒன்றா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், லக்னம் லக்னாதிபதி நல்லா இருந்தாங்க அப்படின்னா நம்ம பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்களே இல்லை. இப்போ நடக்கிற திசா புத்தி ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அதுக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியங்களே இல்லை. அப்போ ஃபேவரபிள் பர்சன்ஸ் உங்கள் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காய்ச்சல் வருது, அப்போ ஃபேமிலி டாக்டர் அங்கேயே இருக்காரு, டக்குன்னு ஒரு மருந்து கொடுக்குறாரு, மருந்து சாப்பிட்றீங்க, டக்குன்னு ஒரு 3 மணி நேரத்தில் எல்லாம் ரெடி ஆகிடுது, வேலைக்கு போய்ட்றீங்க அப்படின்னா அது ஒரு பாயிண்ட்டாகவே உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்கள் ஃபேமிலி டாக்டர் அப்போ ஃபாரின் போயிருக்கார், அவருக்கு என்னன்னே புரியல. இப்போ இருக்கிற டாக்டருக்கு அவர் ஒரு டோசேஜ் கொடுக்குறாரு, 3 நாள் ஆச்சு ஃபீவர் சரியாகலை, அடுத்த டோசேஜ் கொடுக்குறாரு, அப்புறம் அது ஹையர் டோசேஜ் ஆகிடுது. அப்படின்ற ஒரு காலகட்டம் வரும்போது என்னென்னா, உங்களுக்கு தேவையானவங்க கரெக்டாக உங்களுக்கு கைட் பண்ணக்கூடியவங்க அங்கே இல்லாததினால் பட்டப்பாடு இல்லைங்களா. ஸோ இப்படித்தான் நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ 2024 மேஷராசி மேஷ லக்ன அன்பர்கள் என்னெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு அப்படி அனுபவிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஃபுல் எபிசோடையும் நீங்கள் பாருங்கள், ஏன்னா அது உங்களுக்கான பதிவு. ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே கோச்சார பலன் தான். கோச்சார பலன் அப்படின்றது அதுக்கு 30 to 40 மார்க்ஸ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது இதில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே மேட்ச் ஆகுது அப்படின்னா அப்படி தான் 2025 இருக்கும் அப்படின்றது மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, நம்ம பதிவுக்குள்ளே இன் டீட்டெயிலாக போகிறோம். சரி, மேஷராசி மேஷ லக்னத்துக்கு கோச்சாரப்படி சனி குரு எல்லாம் ஃபேவரபிளாக இருந்தது அப்படின்றது உண்மைத்தான். ஆனால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு அபிவிருத்தியுமே இல்லை, லாபமாக எதுவுமே இல்லை. என்னமோ எல்லாம் பண்ணுங்கன்னு எல்லாம் சொல்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணோம், ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமே இல்லை, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்றீங்க. அடுத்ததும் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கஸ்டமர்ஸ் வராங்க, ஆனால் அதில் ரிசல்ட் இல்லை. எத்தனை பேர் இதை பற்றி கேட்டிருக்கீங்க. கஸ்டமர்ஸே வராமல் இருந்தாங்க, இப்போ வர்றாங்க, ஆனால் அந்த வியாபாரம் முடியலை, அவங்க வாங்கிட்டு போகல, என்னமோ உங்களை தடுக்கிற மாதிரி இருக்குது இது சொல்கிறீங்க. அதே மாதிரி எத்தனை கணவன் மனைவிக்குள்ள மன சஞ்சலங்களோடு வாழ்ந்துட்டுருக்கீங்க, என்னமோ பண்ணுது. தட் இஸ் அவங்க வெளியில் இருக்கும்போது திருப்தியாக இருக்குது மேடம், ஆனால் அவங்க வரும்போது அவங்க மேலே இருக்கக்கூடிய அன்பெல்லாம் எங்கேயோ போய் சண்டை போடுற மாதிரியே இருக்குது, என்னமோ ஒரு எரிச்சல் ஏற்படுது. இதுவும் எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அது மட்டுமா, குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபங்கள், குழந்தைகளோட பிரச்சனை முடியவே இல்லை, அப்படியே ஸ்டக். நிறைய மேஷராசி மேஷலக்ன அன்பர்கள் சொல்றது அப்படியே இருக்கு, மூமெண்ட்டே இல்லாமல் இருக்கு அப்படின்றவங்களுக்கு எல்லாமும் இந்த பதிவு. அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு லாஸ்ட் ஒரு 2.5 வருஷத்தில் ஆரோக்கிய குறைபாடு, ஃபார் எக்ஸாம்பிள் காலில் அடிபட்டிருக்கு, ஃப்ராக்சர் ஆயிருக்கு, வண்டி வாகனத்துலேருந்து கீழே விழுந்துட்டோம், அடுத்தது சர்ஜரி, தலையில் அடிபட்டிருக்கு, கண்ணு ப்ராப்ளம் வந்திருக்கு,
வயிறு சம்பந்தமான உபாதைகள் வந்திருக்கு. இது எல்லாமும் நிறைய பேர் கிராஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் மேலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடனை அடைச்ச மாதிரி இருக்கு, ஆனால் உண்மையாக சம்பாரிச்சு அடைச்சோமா இல்லை, சொத்தை விற்று அடைச்சிருக்கோம். அந்த சொத்து விற்றுதுன்றது சந்தோஷம், ஆனால் சேர்த்து வச்சது எல்லாமே கரைஞ்சு போச்சே அப்படின்ற வருத்தம் நிறைய மேஷராசி அன்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு மனசார கைட் பண்ணது கூட திருப்தியாக இல்லாத ஒரு நிலையும் நீங்கள் பார்க்குறீங்க. அது எதனால அப்படின்னா, சனி பகவான் லாபஸ்தானத்தில் கும்பத்தில் வந்தார், அது நிஜம். ஆனால் அவர் யாரை பார்த்தார்? அவர் தன்னுடைய 3ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் பார்த்தாங்க இல்லையா? அந்த 3ஆம் வீடு அண்ட் 10ஆம் வீடு செவ்வாயினுடைய வீடு. அப்போ சனி செவ்வாய் பகை கிரகங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வீடு. சூரியன் சனி நான் சொல்லவே தேவையில்லை. இட் இஸ் லைக் இந்தியா சைனான்னு நம்ம வச்சுக்கலாம். அதிகப்படியான ஒரு போர்னுடைய நடுவில் நீங்கள் நின்றுட்டு தான் இருந்தீங்களே ஒழிய ரொம்ப சுமூகமாக சந்தோஷமாக அப்படின்ற ஒரு விஷயத்தினுடைய மூமெண்ட்ஸ் வந்து அங்கே இல்லை. அதுதான் 50 to 60% மேஷராசி மேஷலக்ன அன்பர்கள் சந்திச்சுட்டு இருந்தது. ஆரோக்கியத்துலேயும் சரி, ஃபினான்ஷியல்லையும் சரி, குடும்பத்திலையும் சரி, குழந்தைகளாலும் சரி, உங்களுக்கும் சரி, எதுலேயுமே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலை. எதுவுமே பண்ணுறது ரைட்டா தப்பா அப்படின்னு ஒரு புரியாத நிலையில தான் நீங்கள் வந்து நிறைய போயிட்டு இருந்தீங்க. சரி, இப்போ இதெல்லாம் இப்படி இருக்கும்போது உங்கள் கேள்வி என்ன? லாபஸ்தானத்தில் இருக்கும்போதே இப்படி 7.5 சனியாக ஆரம்பித்து சனி பகவான் விரயஸ்தானத்துக்கு வரப்போகிறார், அப்போ எப்படி இருக்கும் அப்படின்ற பயத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து கவலையே பட வேண்டாம். உண்மையில் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப அருமையான அதிர்ஷ்டகரமான ரொம்ப நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் ரொம்ப ஸ்மூத்தான ஒரு பீரியட் தான் 2025 இருக்கும். எப்படி அப்படின்னா, ஆமாம் கண்டிப்பாக 7.5 சனி ஆரம்பிக்குது தான். ஆனால் சனி பகவான் எங்கே போகிறார்? அவர் குருனுடைய வீட்டுக்கு போகிறார். அதே மாதிரி யாரை பார்க்குறார்? குருவையே பார்க்குறார். குரு எங்கே இருக்கார்? சுக்கிரன் வீட்டில் இருக்கார். அப்போ சனிக்கும் குருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் என்ன? நட்பு. அடுத்த பார்வை எங்கே போகுது? புதனுடைய வீட்டுக்கு போகுது. சனியும் புதனும் அகெயின் நட்பு. அடுத்தது எங்கே பார்க்குறார்? குருவை பார்க்குறார். அப்போது குருவும் புதனும் சனியும் அப்படின்னு சேரும்போது அனைத்து பிரச்சனைகளும் முடியும். புரியுதுங்களா? ஏன்னா சனி பகவான் கம்ஃபர்டபுள் பர்சன்ஸோட உட்கார போறார். கம்ஃபர்டபுள் பர்சன்ஸோட ஐடியாஸை எடுத்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி ஸ்லோவாக ஸ்டெடியாக, ரொம்ப பதட்டம் இந்த 2024 எல்லா மேஷராசி மேஷலக்ன நண்பர்களுக்கும் இருக்கு. ஏன்னா நீங்க யாரு? உங்க ராசிநாதன் யாரு? செவ்வாய். அந்த செவ்வாயை சனி பார்த்துட்டு இருக்கார். அப்படின்னா நீங்க வந்து போர் முனையில எதிரிக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க வின் பண்றீங்க அப்படின்றது இருந்தாலும் பதட்டம், படபடப்பு, அப்பாடியோ போதுண்டாப்பா, எரிச்சல், இரிட்டேஷன், இது எல்லாம் பால்பிட்டேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும். அப்போது சனி செவ்வாய் அண்ட் சனி சூரியன் அப்படின்னு இருக்கும்போது பதட்டமான ஒரு நிலையிலிருந்து இப்போ சாந்தமான ஒரு நிலைக்கு வரும்போது எல்லா விஷயங்களுமே, எந்தெந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சரியாயிடும். உங்களுக்கு சர்ஜரி நடந்திருக்கலாம், அந்த சர்ஜரியினுடைய போஸ்ட் விஷயங்கள் நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கலாம். ஆனால் பாருங்களேன், 2025 நீங்கள் டாக்டர் கன்சல்டிங் போகும்போது வாவ் சூப்பர், நல்லா உங்களுக்கு கோஆப்ரேட் ஆயிடுச்சு, நல்லா உடம்பு நல்லா இருக்குங்க, கவலையே பட வேண்டாம்னு சொல்வீங்க. அப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இது அஸ்ட்ராலஜியில் சனி இப்படின் போது அப்படின்னாங்க, ஆனால் இப்போ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. அதுதான் சார் சூட்சுமம். இது வந்து ஒரு பெரிய கடல். சனி பகவான் மூவ் பண்ணும்போது மற்ற பிளானட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. சனி பகவான் பார்க்குற பார்வையும் நல்லா இருக்குது. அப்போ சனின்ற ஒரு ஸ்ட்ரெங்தானவர், ஒரு கரெக்டானவர், ஒரு அதாவது உண்மையின் ஸ்வரூபம், அவர் வந்து குருவோடையும் புதனோடையும் இணையும் போது எக்கச்சக்கமான டெக்னிக்ஸ் உங்களுக்கு தோணி நீங்கள் அனைத்து
விஷயத்துலையும் ஜெயிப்பீங்க. உங்களுடைய ஜாப் நிரந்தரமாகும். நிறைய மெச்சூரிட்டி பல விஷயத்தில் கிடைச்சிடுச்சு. எங்கெல்லாம் அவசரப்பட்டு நீங்கள் கடன் வாங்கினீங்களோ, எங்கெல்லாம் அவசரப்பட்டு நீங்கள் பண்ணீங்களோ, அது இந்த மெச்சூரிட்டி எல்லாம் கிடைச்சி இப்போ குருனுடைய அருளும் புதனையும் பார்க்கறதுனால, புதன்னா பிளானிங்குங்க. அப்போது உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகும்போது 2024 விட 2025 மேஷராசி மேஷலக்ன அன்பர்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுலேயும் உங்களுடைய லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுடைய தசா புத்திகள் ரொம்ப நல்லா இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் நீங்கள் அஸ்வினியாக இருங்க, பரணியாக இருங்க, எய்தர் ராகு தசையில் இருப்பீங்க அல்லது இன்னும் வயசாயிட்டா உங்களுக்கு குரு தசையில இருப்பீங்க. அப்ப ராகு தசை நடந்துட்டு இருக்கக்கூடிய அஸ்வினி பரணிக்காரங்களும், குரு தசை நடந்துட்டு இருக்கக்கூடிய அஸ்வினி பரணிக்காரங்களும், அண்ட் சனி அதோட ராகு தசை குரு புத்தி அப்படின்றப்போ அங்க சனி புத்தியும் வரும்போது உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் நல்ல பிளேஸ்மெண்ட்ல இருந்தாருன்னா இது ஜாக்பாட் அப்படின்ற ஒரு காலகட்டம் தான். இதெல்லாம் தான் அஸ்ட்ராலஜில இப்படியும் போது இப்படி இருக்கே, அப்படின் போது அப்படி இருக்கே அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனை கொடுக்கக்கூடியது. அதனால தான் தெளிவாக புரிஞ்சுட்டு சூப்பராக பண்ணணும். ஸோ கிரகங்கள் தான் எல்லாமே. அந்த கிரகங்கள் மேஷராசி மேஷலக்ன அன்பர்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப சூப்பராக அனைத்து பெயர்ச்சிகளும் பாசிட்டிவாக இருக்கிறதுனால 2025 அப்படின்றது வரவேற்கக்கூடிய ஒரு வருடமே ஒழிய பயப்பட வேண்டிய இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.